வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மக்களால் பெருமிதம் கொள்கிறோம், சீன தூதரகம் ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி இலங்கை மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். ரிஷாத்தின் அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பில் நீதியரசர் விலகியிருக்கிறார். நாட்டில் தொடரும் பலத்த மழை வீழ்ச்சி. டெங்கு நோய் அச்சுறுத்தல் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடர்ந்து குறைந்து வரும் கொரோனா தொற்று. ஊரடங்கு மீண்டும் நீடிக்கப்படுமா? முதலமைச்சர் ஆலோசனை. யாழ்ப்பாணம் மக்களால் பெருமிதம் கொள்வதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் 50,000 சினோபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இதனை குறிப்பிட்டு சீன தூதரகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. கடந்த வாரம் சீன மக்கள் நன்கொடை அளித்த சினோபார்மின் 50,000 தடுப்பூசிகளை ஏற்றும் யாழ்ப்பாண மக்களை கண்டு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அதேவேளை முன்னணி சுகாதார பணியாளர்கள், முப்படையினர்கள் ஆகியோருக்கு மரியாதை செலுத்துகிறோம் என அதில் பதிவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவிட் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக சினோபார்ம் தடுப்பூசிகளை ஏற்றுவதில் யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் காட்டிய ஆர்வத்தை வரவேற்கிறோம். முதல் கட்டமாக 50,000 தடுப்பூசிகள் தான் யாழ் மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன. 3 நாட்களில் அவை நிறைவடைந்துள்ளன என ராணுவ தளபதியும் கோவிட் கட்டுப்பாட்டு செயலணி தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ராணுவத்தினர் உள்ளிட்ட கோவிட் தடுப்பு செயலணியினர் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஆகியோருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி முதல் கட்ட தடுப்பூசிகளை யாழ் மாவட்ட மக்கள் பெற்றுள்ளனர். தெரிவு செய்யப்பட்ட கிராம அலுவலகர்கள் பிரிவு ஊடாகத்தான் தடுப்பூசி ஏற்றும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கிராம அலுவலர்கள் பிரிவுகளை சாராதவர்களும் தடுப்பூசி ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதனால் ஒதுக்கப்பட்ட தடுப்பூசிகள் விரிவாக முடிவடைந்துள்ளன. 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் விரைவில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதேவேளை வடக்கில் உள்ள ஏனைய மாவட்டங்களிலும் தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று ராணுவ தளபதி இதன்போது தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் அனர்த்தத்தால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அந்த கப்பலின் இயக்க நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மன்னிப்பு கோரியுள்ளார். 1486 கொள்கலன்களுடன் பயணித்த குறித்த கப்பல் கடந்த மே மாதம் 20ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பற்றியது. இந்த தீயை கட்டுப்படுத்த 13 நாட்களாக முயற்சித்த நிலையில் இலங்கையின் கடற்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி ஒன்றை வழங்கிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சாமுவேல் ஜோஸ்காட்-வேஸ் இந்த சம்பவம் குறித்து பெரிதும் வருத்தமடைந்து இருப்பதாகவும் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அனர்த்தம் காரணமாக இலங்கையின் கடற்சூழலுக்கும் மக்களது வாழ்வாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமையினால் வருத்தம் அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகளை குறித்து கண்காணிப்பதற்காக சர்வதேச சரக்கு கப்பல் உரிமை மாசுபாடு குறித்த சம்மேளனம் உள்ளிட்ட அமைப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த கப்பலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சுத்திகரிப்பதற்காக அதிபார கருவிகளை இலங்கைக்கு வழங்கி இலங்கை அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு செய்யப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன், அவரது சகோதரர் ரிஜாஜ் பதியுதீன் ஆகியோர் தம்மை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிஐடியினர் தடுத்து வைத்துள்ளதை ஆட்சேபித்து தலா 500 கோடி ரூபாய் நட்டஈடு பெற்றுத்தர கோரி சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவினால் உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ள வழக்கின் பரிசீலனைகளில் இருந்து உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜசந்த கொதாகொடாவும் விலகியுள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனைகளில் இருந்து தான் விலகுவதாக இன்றைய தினம் குறித்த மனு மீதான பரிசீலனைகள் இடம்பெற்ற போது நீதியரசர் ஜசந்த கொதாகொடா அறிவித்துள்ளார். ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் தலைவராக செயற்பட்டமையின் அடிப்படையில் மனுதாரர்கள் 2 குறித்து அவ்வாணைக்குழுவில் சாட்சிகளை செவிமடுத்து உள்ளதாக குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் இம்மனுக்கள் மீதான பரிசீலனைகளில் இருந்து விலகுவதாக நீதியரசர் ஜனக் பி சில்வா கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அறிவித்திருந்தார். அரசியல் அமைப்பின் 17ஆம் மற்றும் 126வது உறுப்புரிமைக்கு அமைய சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா ஊடாக ரிஷாட் பதியுதீன்
பதியுதீன், ரிஜாஜ் பதியுதீன் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்று நீதிமன்றத்தில் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான எஸ் துரைராஜா மற்றும் ஜசந்த கொதாகுடா ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழா முன் பரிசீலனைக்கு வந்தது. இதன்போதே இம்மனுக்கள் மீதான பரிசீலனைகளில் இருந்து விலகுவதாக திறந்த மன்றில் நீதியரசர் ஜசந்த கொதாகுடா அறிவித்துள்ளார். இன்றைய தினம் இம்மனுக்கள் முதலில் ரிஷாட் பதியுதீன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட SCFR 152 கீழ் 2001 எனும் மனு பரிசீலிக்கப்பட்டது. இதில் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவின் ஆலோசனை பிரகாரம் ஜனாதிபதி சட்டத்தரணி பாயிஸ் முஸ்தபா, ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா ஆகியோர் ஆஜராகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரஹமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமாக மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் புத்தளம், குருநாகல், கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கேகாலை, கண்டி, நுவரேலியா, ரத்னபுரி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் 175 மில்லிமீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என்றும் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக காலி வரையிலான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையிலான திசைகளில் இருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் காலியில் இருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளிலும் புத்தளத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையிலான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. காலியில் இருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அப்பிரதேச கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை ஆரம்பித்துள்ளதால் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. கோவிட் பரவலுக்கு மத்தியில் டெங்கு நோய் அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அது சுகாதார தரப்பிற்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். எனவே மக்கள் தமது வீடு வளாகத்தில் நுழம்பு பெருகாமல் இருக்கும் வகையில் சுற்றாடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 5 மாதங்களில் 7860 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மே மாதத்தில் இனம் காணப்பட்ட 859 நோயாளர்களில் 1/3 நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே இனம் காணப்பட்டுள்ளனர். எனவே கொழும்பு உள்ளிட்ட ஏனைய சகல மாவட்டங்களிலும் உள்ள மக்கள் தமது வீடு வளாகத்திற்குள் நுழம்பு பெருகாமல் இருக்கும் வகையில் சுற்றாடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கோவிட் பரவல் மத்தியில் டெங்கு அச்சுறுத்தல் அதிகரிக்குமாயின் அது சுகாதார தரப்பினருக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்விரண்டு வைரஸ் நோய் என்பதால் ஆரம்பகட்ட அறிகுறிகளுக்கு ஒரே மாதிரியாகவே உள்ளன. எனவே அறிகுறிகள் தோன்றுபவர்கள் என்ன நோய்க்கு உள்ளாகின்றனர்கள் என்பது துரிதமாக கூற முடியாது எனவும், எனவே நோய் அறிகுறிகள் காணப்படுபவர்கள் தாமதிக்காது வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 25,000க்கும் கீழாக குறைந்துள்ளது. புதிதாக 24,405 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 1,68,698 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 24,405 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 21,72,751 அதிகரித்துள்ளது. தொற்றில் இருந்து குணமடைந்தவர்கள் 32,221 பேர் வீடு திரும்பியுள்ளனர். இதுவரையில் 18,66,660 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதே நேரத்தில் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 460 பேர் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தமிழகத்தில் 25,665 உயர்வடைந்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,062 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 68 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,595 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். செங்கல்பட்டில் 983 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 492 பேருக்கும், திருவள்ளூரில் 695 பேருக்கும், திருச்சியில் 823 பேருக்கும், கோவையில் 2,980 பேருக்கும் இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக அமுலில் உள்ள தளர்வுகளற்ற ஊரடங்கு வரும் 7ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் ஊரடங்கை மேலும் நீடிப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. சென்னை தலைமையகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், பொதுத்துறை, மக்கள் நலவாழ்வுத்துறை செயலாளர், காவல்துறை உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டம் இன்று காலை 11:30 மணி அளவில் நடைபெற்று இருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து ஊரடங்கை நீடித்துக் கொண்டே போக முடியாது என முதல்வர் தெரிவித்திருந்த நிலையில் 7ஆம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடைய உள்ளது. இந்நிலையில் 7ஆம் தேதிக்கு பின்னர் என்னென்ன தளர்வுகள் வழங்கலாம், கொரோனா தொற்று குறித்து பாதிப்புகள் தளர்வுகள் அளிக்கலாமா என்பது தொடர்பிலும் முக்கிய ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.